ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டையில் வந்து சூப்பரான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கல அப்படின்னா முட்டை இருந்தால் போதும். நீங்கள் இதை போல் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் கிரேவி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க மட்டும் எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழம்பு பண்ணுறதுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். பேன் சூடானமே இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 4 கிராம்பு, சின்ன சின்ன பீஸாக 4 பட்டை எடுத்திருக்கேன். பட்டையும் கிராமும் பொரியும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன். சோம்பு ஜீரகமும் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாய் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பாருங்கள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிறேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டோம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சதுனதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க.
சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அது குக் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு பாருங்கள். உடச்சி ஊற்றினா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கிளற அப்படியே விட்டுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்து போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை இருந்தால் நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.